மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் செக் பண்ண பார்க்குறேன். மறக்காம தயவுசெய்து செக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 26/2/2026 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விவசாய பகுதியில் இருக்கோம். ஆனால் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீண்ட மாதங்களுக்கு பிறகு நெல் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தோஷம் இல்லாமல் விவசாயிகளும் ரொம்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா மழை இல்லாமல் இப்போ இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இப்படி இருந்தால் மட்டும்தான், இந்த காலகட்டத்தில் மழை பெய்யாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. ஏன்னா இந்த சீசனில் மழை பெய்தால் கண்டிப்பாக விவசாயம் பாதிக்கப்படும். விவசாயம் பாதிக்கப்படும் மட்டும் நெல் பாதிக்கப்படுது. நெல் பாதிக்கப்பட்டாலே நம்ம அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து அப்படியே மனதை வெறுக்கிறாங்க. இந்த மழை கோடைக்கால மழை வந்து அப்பப்போ பெய்தால் கூட போதும், வந்து சமாளித்து விடலாம். ஆனால் இந்த தீவிரமான வடகிழக்கு பருவமழை போல் மழை வருவது எப்படியும் அந்த தாழ்வு பகுதி நம்ம அந்த திசையை மாற்றியாச்சு, அது அந்த பக்கம் போயிடட்டும். ஆனால் இன்றைக்கும் மழை இருக்குது. இந்தந்த இடங்களில் மழை பெய்ய போகுது. உங்களுக்கு மழை இருக்கா இல்லையா மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நான் அந்த கடைசியை சொல்லியிருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா என்னுடைய ஊரில் நெல் வந்திருக்கு. பாருங்கள் மக்களே, அற்புதமான ஒரு காட்சி உங்களுக்காக நான் வந்து காட்டுறேன். நெல் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் இது வந்து அறுக்குவதில் இந்த இப்போதைக்கு அறுவடை பண்ண மாட்டாங்க. இது இன்னும் பச்சை பச்சையாக இருக்குது. முழுவதுமாக அறுவடை செய்யக்கூடிய நாள் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 வாரம் மேலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அறுவடை பண்ணும்போது நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்குது பாருங்கள். கீழே ஈரப்பதமும் இருக்குது. ஏன்னா நம்ம ஏரியாவில் பார்த்து தண்ணி அப்படியே தேக்கி வைத்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மேட்டூரில் தண்ணி இல்லை. ஆனால் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து பாதுகாப்பாக விவசாயம் செய்ய நான் வந்து நம்புகிறேன். விவசாயம் காப்போம், மரம் வளர்ப்போம், மழை பெறும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. தற்பொழுது மதியம் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெயில் வந்து அடிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பெரும்பாலும் 40 டிகிரிக்கு மேலே தொடாவிட்டாலும் கூட 34, 35 டிகிரி வரைக்கும் அதிகமான வெயில் வந்து தொடுது. சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி பெரும்பாலும் இந்த மத்திய உள் மாவட்டங்களில் தான் அதிகமான ஒரு வெயில் வந்து அடிக்குது. பெரும்பாலும் இப்போ வந்து அடிப்பது எல்லாமே 34, 35, 36, 37 வரைக்கும் தான் தொடுது. அதிகபட்சமாக ஒரு சில நேரங்களில் 38 டிகிரி வரைக்கும் தொடுது, அவ்வளோதான். ஆனால் இந்த 40 டிகிரி அப்படிங்கிறது இனிமேல் தான் அடிக்க போகுதுங்க வெயில். 40 டிகிரி வெயில் அப்படிங்கிறது வரும் மாதங்களில் அடிக்க போகுது. இதனால் உஷாராக இருங்க. ஆனால் இப்போவே ஏதோ ஒரு அக்னி வெயில் போல தான் அடிச்சிக்கிட்டு இருக்குது. இதனால் இப்போ எல்லினோ ஆண்டு வேறு வந்துக்கிட்டு இருக்குது, எல்லினோ வேறு உருவாக்கிட்டு இருக்குது. இதனால் நம்ம எல்லோரும் கவனமாக இருப்போம். இனிமேல் தேவையில்லாமல் மழை நீரை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இனிமேல் மழை பெய்தால் மழை நீரை வந்து சேகரிக்க தொடங்கிடுங்க. இனிமேல் வரும் காலங்களில் மழைநீர் உயிர்நீராக மாறப்போகுது. உயிர் தரக்கூடிய ஒரு மழையாக தான் இருக்கும். இனிமேல் நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒரு அதிகமான ஒரு வறட்சி ஏற்படலாம் வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. என்ன சார் இங்கே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். எனக்கே சொல்வதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. 2026 அதிகமான வறட்சி ஏற்பட விட்டாலும் கூட அதிகமான ஒரு சிறிய வறட்சியாவது ஏற்படும். அதாவது நீண்ட மாதங்களுக்கு பிறகு மழை பெய்வது, நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்யுதான் நடக்கும். ஆனால் மழை பெய்யாமல் போகாது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெறும். இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லினோ தாக்கம் ஏற்படும் பொழுது அப்பப்போ நமக்கு நல்லதும் நடக்கும், ஒரு நல்ல மழையும் பெய்யும். அது வந்து எதனால் சொல்கிறேன்னா, எதிர்பார விதமாக தாழ்வு பகுதி உருவாகி எதிர்பார விதமாக மழை கொடுப்பது, இதெல்லாம் நடக்கும். இது வந்து எல்லினோ ஆண்டு நடக்கும். இதனால் நான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யாராலையும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 100% 100% யாராலும் கணிக்க முடியும். இனிமேல் நம்ம வானிலையை 100% யாராலும் எவராலும் கணிக்க முடியாது, சரிங்களா? இனிமேல் வரும் பாருங்கள், நொடிக்கு நொடி மாற்றங்கள் ஏற்பட போகுது. நொடிக்கு நொடி ஒவ்வொரு மணி நேரமும் இந்த எல்லினோ வேறு உருவாகிடுச்சு. அதனால் பாருங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது வானிலையில். திடீரென்று மழை வாய்ப்பு ஏற்படும், திடீரென்று மழை வாய்ப்பு கம்மியாகும், திடீரென்று மழை வாய்ப்பு கம்மியாக திடீரென்று மழைக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். இப்போ இதான் நடக்க போகுது. பெரும் மாற்றம் இல்லாமல் இந்த 2026 நம்ம எதிர்பார்க்க போகிறோம். தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் எப்படி இருக்கும் அப்படின்னு யாராலும் கணிக்க முடியாத அளவிற்கு ஒரு சவாலாக மாறப்போகுது. இருந்த போதிலும் கண்டிப்பாக நான் வந்து கணிச்சு சொல்லிடுவேன். இது எவ்வளோ பெரிய மாற்றமாக இருக்கட்டும், நான் வந்து கண்டிப்பாக ஒரு 50 முதல் 70% வரைக்கும் நான் வந்து கணிப்பை நான் வந்து உறுதிப்படுத்தி விடுவேன். 100% நான் வந்து கணிக்காவிட்டாலும் கூட ஒரு 50 முதல் 60% ஒரு கணிப்பை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மக்களே, விவசாய சொந்தங்கள் எல்லோரும் மறக்காமல்
இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வெயிலும் மழையும் அடுத்தடுத்த வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய வாரங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மார்ச் இறுதி அப்படின்னா பெரும்பாலும் இந்த மார்ச் 2வது வாரம் அப்படின்னா ஏப்ரல் மே மாதங்களில் கண்டிப்பாக கோடைகால மழை வந்து தீவிரப்படுத்தும். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் கவனமாக கேளுங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த கர்நாடகா எல்லையோரத்தில் மழை மேகம் உருவாகும். சில நேரங்களில் மழை கொடுக்கலாம் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. ஈரோடு அதே போல் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே தான் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. திருப்பூர் நேற்று வந்து இந்த திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம் சில இடங்களில் இரவில் பார்த்திங்கன்னா கனமழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் அதே போல் சில இடங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகலாம். நீலகிரி மாவட்டம் முதல் கீழே கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்க்குறோம், வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கு மேற்கே அதே போல் திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், திருவனந்தபுரம் இடைப்பட்ட பகுதியில் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த தென் கடலோரம் முனைப்பகுதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் சற்று பரவலான கோடைகால மழையும் வாய்ப்பு இருக்குது. மதுரைக்கு தெற்கே மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், பழனி, ஒட்டஞ்சத்திரம், திருப்பூர், கோயம்புத்தூர், கோவை மாவட்ட மாநகர பகுதி, மருதமலை பகுதி, கோயம்புத்தூருக்கு வடக்கு தெற்கு மேட்டுப்பாளையம், ஈரோடு, திருப்பூர் எல்லையோர பகுதியில் சில இடங்களில் கனமழை இருக்கும். பெரும்பாலும் இன்றைக்கி வந்து மேற்கு பகுதியில் மட்டும்தான் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கிழக்கே மழை வராது. டெல்டாவில் வாய்ப்பு கம்மி. டெல்டாவில் மழை பெய்தால் அது திருச்சி, அரியலூர், பெரம்பலூருக்கு மழை மேகம் உருவாகலாம் தவிர மழை வந்து பெருசாக இருக்காது. கடலோரம் மழை வராதுங்க. கடலோரம் வட மாவட்டம் முதல் கீழே டெல்டா மாவட்டம் வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு கம்மி. இன்றைக்கி வந்து மழை வாய்ப்பு அதிகமான உள்ள பகுதினா திருப்பூர், மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், மதுரை, அதேபோல் விருதுநகர், ராஜபாளையம், தென்காசி, சிவகாசி, பெரும்பாலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நேற்று போல் இன்றைக்கி மழை இருக்கும், நாளைக்கே மழை இருக்கும். 28ஆம் தேதி வரைக்கும் மழை வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதுமாதிரி கவனமாக இருங்க. எல்லினோ ஆண்டு உருவாகிட்டு இருக்குது. அதனால் வறட்சியான நிலை ஏற்படலாம். பொதுமக்களும் விவசாய சொந்தங்களும் உஷாராக இருங்க. தேவையில்லாமல் நீரை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சிக்கனமாக இனிமேல் நீரை வந்து பயன்படுத்துங்க. இனிமேல் நம்ம தமிழகத்திற்கு தண்ணீர் முக்கியமாக போகுது. தண்ணீரோட விலையும் அதிகமாகும் கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.